100 வயசு தாண்டும் ஜப்பானிய ரகசியம். இனி நமக்கு கவலையே இல்லை. 100 வயசுதான் டார்கெட். இந்த காலத்தில் இறப்பு என்பது எப்படி வரும் என்றே தெரிவதில்லை. ஏனென்றால் நாம் சாப்பிடும் உணவுகள் மற்றும் நாம் நடந்து கொள்ளும் முறைகளில் தான் வாழ்க்கையே இருக்கிறது. இப்போதெல்லாம் 60 வயதிலேயே நாம் இறப்பு வந்து விடுகிறது. 60 என்று கூட சொல்ல முடியாது. சிறு வயதிலேயே இறப்பு வந்து விடுகிறது. எப்படி எவ்வாறு வருகிறது என்று எல்லாம் தெரியவில்லை. ஏனென்றால் நாம் உணவுகளை கட்டுக்கோப்புடன் இருப்பதில்லை. அளவுக்கு மீறி சாப்பிடுவது, கண்ட நேரத்தில் சாப்பிடுவது, முறையான நேரத்தில் உணவை எடுத்துக்கொள்வதில்லை, உடம்புக்கு ஒத்துழைக்காத உணவுகளை எல்லாம் சாப்பிடுவது, இதெல்லாம் நம் இறப்பிற்கு மிகவும் காரணமாக அமைகிறது. ஆனால் ஜப்பானில் பார்த்தீர்கள் என்றால் எல்லோருமே 100 வயது கடந்து வாழ்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் மிகவும் கட்டுக்கோப்புடன் இருக்கிறார்கள். ஒரு சிலர் மட்டுமே 100 வயதிற்கு முன்பு இறக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் மிகவும் கட்டுப்பாட்டுடனும் ஒழுங்கான வாழ்வியல் முறையுடனும் வாழ்வதனால் அவர்கள் 100 வயதை தாண்டி வாழ முடிகிறது. அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்பதை பார்ப்போம் பாருங்கள். ஜப்பானிய வாழ்க்கை முறை உடற்பயிற்சி ஆர்வலர்களுக்கு தரமானது. உடல் நலம் மற்றும் நீண்ட ஆயுளை பொறுத்தவரை ஜப்பானியர்கள் மிகவும் பயனுள்ள சில நடைமுறைகளை கொண்டிருப்பதாக அடிக்கடி குறிப்பிடப்படுகிறார்கள். பாரம்பரியம் மற்றும் எளிமை நிறைந்த அவர்களின் வாழ்க்கை முறை அனைவருக்கும் மதிப்புமிக்க பாடங்களை வழங்குகிறது. உங்கள் நல்வாழ்வை பெரிதும் மேம்படுத்தும் வகையிலான ஜப்பானிய மக்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 6 சுகாதார ரகசியங்கள் இங்கே உள்ளன. சரிவிகித டயட், அளவான உணவு மற்றும் ஹாரா ஹச்சி பூவை பின்பற்றும் ஜப்பானியர்கள். ஜப்பானின் பாரம்பரிய உணவுகள் என்பது காய்கறிகள், மீன், அரிசி மற்றும் புளித்த உணவுகளின் கலவையை உள்ளடக்கியது. இவை கலோரிகளை கட்டுக்குள் வைத்திருப்பதோடு அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களை வழங்குகிறது. இதன் முக்கிய அம்சம் உணவு கட்டுப்பாடு. இங்கு உணவு சிறிய பாத்திரங்களில் வழங்கப்படுகிறது. இந்த நடைமுறையானது பல வகையான உணவுகளை மிதமாக சாப்பிடுவதை ஊக்குவிக்கிறது. ஹாரா ஹச்சிப்பு என்ற ஜப்பானிய கருத்து 80% வயிறு நிரம்பு வரை சாப்பிடுவதை உள்ளடக்கிய ஒரு நடைமுறையாகும். சாப்பிடுவதற்கான இந்த கவனமான அணுகுமுறை அதிகமாக சாப்பிடும் பொதுவான பழக்கத்தை தவிர்க்க உதவுகிறது. ஒவ்வொரு பருக்கையையும் மெதுவாக மென்று சுவைப்பதன் மூலம் சிறந்த செரிமானத்திற்கும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் வழிவகுக்கும். இயற்கை உணவுகளை உணவில் சேர்த்தல், பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்த்தல். ஜப்பானிய உணவு வகைகள் மீன் மற்றும் கடற்பாசியை உள்ளடக்கியதற்காக புகழ் பெற்றவை. இவை இரண்டும் பல ஆரோக்கிய நன்மை வழங்குகின்றன. மீனில் உள்ள ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இதய ஆரோக்கியத்தை அதிகரித்து வீக்கத்தை குறைக்கின்றன மற்றும் மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்துகின்றன. மறுபுறம் கடற்பாசி அயோடின், வைட்டமின்கள் மற்றும் தாதுக்களின் அற்புதமான ஆதாரமாகும். இதில் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை எதிர்த்து போராடவும் தைராய்டு செயல்பாட்டை ஆதரிக்கவும் உதவும் ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளது. சுறுசுறுப்பாக இருப்பது அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதி. பல ஜப்பானியர்கள் வேலைக்கு செல்ல நடக்கவோ அல்லது பைக்கில் செல்லவோ அல்லது பொது போக்குவரத்தையோ பயன்படுத்துகிறார்கள். அதோடு வழக்கமான உடல் செயல்பாடுகள் அல்லது பாரம்பரிய நடனங்களில் பங்கேற்கிறார்கள். இந்த சீரான மிதமான உடல் செயல்பாடு இருதய ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவுகிறது, மூட்டு இயக்கத்தை ஆதரிக்கிறது மற்றும் உடலை சுறுசுறுப்பாக வைத்திருக்க உதவுகிறது. ரேடியோ டைசோ என்பது ஒரு குறிப்பிடத்தக்க நடைமுறையாகும். பெரும்பாலும் பொது பூங்காக்கள் அல்லது பள்ளிகளில் குழுக்களாக செய்கிறது. இந்த வழக்கம் நெகிழ்வுத்தன்மை, வலிமை மற்றும் சகிப்புத்தன்மையை அதிகரிக்க உதவுகிறது. மன அழுத்தத்தை நிர்வகிக்க சிறந்த நடைமுறைகள். ஜப்பானிய கலாச்சாரம் நினைவாற்றல் மற்றும் மன அழுத்தத்தை நிர்வகிப்பதற்கு முக்கியத்துவம் அளிக்கிறது. இது ஒட்டுமொத்த நல்வாழ்வுக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்குகிறது. ஜென் தியானம் மற்றும் நினைவாற்றல் பயிற்சிகள் போன்றவை பதட்டத்தை குறைக்கவும் உதவுகின்றன. வழக்கமான நினைவாற்றல் பயிற்சி மேம்பட்ட மனத்தெளிவு, உணர்ச்சி பின்னடைவு மற்றும் அமைதியான உணர்வுக்கு வழிவகுக்கும். தேநீர் விழாக்கள் மற்றும் இகேபானா போன்ற செயல்பாடுகள் ஜப்பானியர்களின் வாழ்வில் ஒருங்கிணைந்தவை. தியானம், சுவாச பயிற்சிகள் அல்லது அமைதியான பொழுதுபோக்குகளில் ஈடுபடுவதன் மூலம் உங்கள் தினசரி வழக்கத்தில் நினைவாற்றல் நடைமுறைகளை ஒருங்கிணைப்பது மன மற்றும் உணர்ச்சி ஆரோக்கியத்தை பெரிதும் மேம்படுத்தும். தரமான தூக்கம் மற்றும் ஓய்வு. பல ஜப்பானியர்கள் வழக்கமான தூக்க அட்டவணையை கடைபிடித்து நிம்மதியான தூக்க சூழலை உருவாக்குகிறார்கள். குறுகிய தூக்கம் அல்லது இன்முறை என்ற நடைமுறை இங்கு பொதுவாக பின்பற்றப்படுகிறது. இது உற்பத்தி திறனை பராமரிப்பதற்கான ஒரு வழியாக ஓய்வை கலாச்சார ரீதியாக ஏற்றுக்கொள்வதை நிரூபணம் செய்கிறது. உறக்கத்திற்கு ஏற்ற சூழலை உருவாக்குவது, குளிர்ச்சியான, இருண்ட மற்றும் அமைதியான அறையை பராமரித்தல் மற்றும் நிலையான உறக்க நேர வழக்கத்தை அமைப்பது மற்றும் தரமான தூக்கத்திற்கு முன்னுரிமை அளிப்பது மனநிலையை சீராக்க உதவுகிறது. அறிவாற்றல் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது மற்றும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறது. முதுமையை நேர்மறை மனப்பான்மையுடனும் முதியோர்களை மரியாதையுடனும் அணுகும் ஜப்பானியர்கள். ஜப்பானில் வயதானவர்கள் பெரும்பாலும் சமூகத்தின் புத்திசாலித்தனமான மற்றும் மதிப்புமிக்க உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். இவர்களின் நேர்மையான கண்ணோட்டம் சிறந்த மன ஆரோக்கியத்திற்கு பங்களிக்கிறது. வாழ்நாள் முழுவதும்
கற்றலில் ஈடுபடுவது, சமூகத்தில் சுறுசுறுப்பாக இருப்பது மற்றும் பொழுதுபோக்கை பின்பற்றுவது ஆகியவை ஜப்பானியர்கள் வயதான பிறகு தழுவும் பொதுவான வழிகள். ஒரு புதிய திறனை கற்றுக்கொள்வது, நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் இணைந்திருப்பது அல்லது சமூக நடவடிக்கைகளில் பங்கேற்பது, நேர்மையான அணுகுமுறையை பேணுவது மற்றும் வாழ்க்கையில் ஈடுபடுவது ஆகியவை வாழ்க்கை தரத்தையும் நீண்ட ஆயுளையும் பெரிதும் மேம்படுத்தும். இந்த மாதிரியான முறைகளை எல்லாம் நாமும் கடைபிடித்தால் 100 வயது கடந்து வாழ முடியும். நாமும் இனி கட்டுப்பாடுகளுடன் வாழ்வோம்.